ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் ஃபார்மிங். இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கான அப்டேட்டு. லாஸ்ட் டைம் நம்ம வந்து முருங்கைக்கன்று பதிய வச்சு உங்களுக்கு தண்ணி அடித்து வீடியோ காமிச்சிருந்தேன் பாருங்கள். ரெகுலராக தண்ணி அடித்து பார்த்திங்கன்னா முருங்கை கம்புகள் எல்லாம் வந்து அதுலேயே நல்லா முளைச்சிருச்சு. பாதி கம்புகள் வேஸ்ட் ஆகிட்டு வராமல் பட்டு போயிட்டு பாருங்கள். மீதி எல்லாமே வந்து அதுலேயே வந்து செடி முளைச்சி அதுலேயே வந்திருக்கு பாருங்கள். ஒரு சில மரம் வந்து பாருங்கள் அதுலேயே பூவே வந்துருச்சு பாருங்கள். நம்ம பதிய வச்ச அந்த இடத்துல இருந்து இத்தனோண்டு மரத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து பூவே வந்துருச்சு. எப்படின்னா நம்ம வந்து டெய்லி இதுக்கு வந்து ஒரு நேரம் தான், டெய்லி மத்தியானம் இல்லைன்னா காலையில் ஒரு நேரம் வந்து சும்மா இது மாதிரி தண்ணி அடித்து விட்டுட்டு போயிடுவோம். இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் அதுதான் வேலை. அப்புறம் மருந்து அடிக்கும்போது லேசாக இந்த கம்புகள் எல்லாம் லேசாக கொஞ்சம் மருந்து அடித்து விடுவோம். பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இதுலேயே நின்று எவ்வளோத்துக்கு முளைச்சிருக்கோம். மேலே எல்லாமே நல்லா முளைச்சிருக்குது பாருங்கள். பின்னாடி கம்புகள் பாருங்கள். இதில் கொஞ்சம் ரீசெண்டாக வச்சுருந்தோம்ல, அந்த ரீசெண்டாக வச்ச கம்புகள் எல்லாம் தழுத்துட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தழுத்துட்டு பாருங்கள். அடுத்து முருங்கைக்கு மருந்து அடிக்கணும். பூவெல்லாம் வந்து நல்லா விட்டுருச்சு, இன்னும் மருந்து அடிக்கணும். அந்த அப்டேட் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பதிய வச்ச கண்ணுலேயே இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 500 கன்று நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. வண்டி இப்போ தான் லேசாக உழவு போட்டேன். அந்த இடத்துல கொஞ்சம் புல் அதிகமாகிட்டு. ஸோ பாருங்கள், லேசாக ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சுட்டு சரி மம்முட்டி வச்சு கொத்துருக்கு டைம் ஆகும்ன்ட்டு லேசாக ஒரு அடி அடிச்சுட்டு இப்போ வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், கொஞ்சம் செடி இருந்தது, அதெல்லாம் அள்ளி தீ வச்சுட்டு அதில் எரிய வச்சிட்டேன். சூப்பர் பாருங்கள்.